ஹை காய்ஸ், வெல்கம் டு ரோஹித் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஏ வச்சுட்டு டெஃபினிட் எடிஷன் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் பார்ட் 2 புரியும். சரி, நம்ம வீடியோ பார்க்கலாம். நம்ம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம ஃபஸ்ட்டு 4 மிஷின்ஸ் ஏதோ கடைசியாக ஏதோ 2 வண்டி டெஸ்ட்ராய் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த மிஷின் தான் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நம்மளும் செத்து போயிட்டு முடிச்சிருப்போம். ஹாஸ்பிட்டலில் இருந்து $1000 கொடுத்தாங்க மிஷின் முடிச்சதுக்கு. ஆனால் $100 ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுச்சு. ஸோ அடுத்து எங்கள் வீட்டில் ஒரு காமெடியான விஷயம் நடந்துச்சு. அது நான் என்னன்னு சொல்கிறேன். நான் ஆடி ரோப்ளாக்ஸ் விளாண்டுருக்கோம். என் தம்பியை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவனுக்கு 3 வயசு தான் ஆகுதுன்னு. அதுக்கப்புறமா ஒரு வீடியோ இருக்குல்ல, என்னென்னா டாமி பார்த்தீங்கன்னா டாமி பார்த்தீங்கன்னா GTA 6 வர மாதிரி ஏர்போர்ட்லேருந்து வர மாதிரி இருந்துச்சுல. அவன் தம்பி அதை பார்த்துட்டு அது யார் அப்படின்னு கேட்குறானா. நான் அவனே டாமி அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணான், டாமின்னு உடனே சொன்னான். உடனே எனக்கு ஒரு பாட்டு தோணுச்சு. டாமி யூனிவர்சிட்டி யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும். அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சத்தியமாக எனக்கு அவன் அது டாமின்னு எனக்கு அவன்கிட்ட கூட நான் நீங்கள் திடீர்னு வீடியோ அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோ ப்ளே பண்ணேன். அது யார் டாமி அப்படின்னு அவனே சொல்கிறான். நான் ஒன்றுமே சொல்ல. அது வச்சு தான் எனக்கு இந்த பாட்டு தோணுச்சு. டாமி யூனிவர்சிட்டி யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும். அது மாதிரி வேறு லெவலில் ஆயிடுச்சு. அது மாதிரி இன்னொரு வீடியோ இருக்கும், GTA San Andreas 2 வர மாதிரி. இந்த டீசர்ட் பிளேயில் வந்திருக்கோம்ல, GTA San Andreas 2 இருக்கிற மாதிரி, அதில் CJ வர மாதிரி. அதை பார்த்துட்டு அது யாருன்னு கேட்டால் அதே டாமிங்கிறான். யாரா இவங்கிற மாதிரி. இதுக்கு நான் அமைதியாகவே இருந்துட்டு போயிடுவேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு கென்ஸ் ஆஃபீஸ் போயிருந்தோம். அங்கே மிஷின் அது மாதிரி இப்போ கர்னல் குவார்ட்டர்ஸ் இங்கே வந்துட்டோம் நம்ம. ஸோ வாங்க மிஷினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஈஸியான மிஷினை வச்சுருப்பலடா. பியர் 2 ஆனது மிஸ்டர் வெர்சிட்டி அப்படிங்களா, கர்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்ததுக்கு தேங்க்யூ. அதுக்கப்புறமா இப்போ ப்ளீஸ் உட்காரு, உனக்கு அது வேணும், அந்த நண்டு வேணுமா கேட்குறான். இல்லை வேண்டாம் அப்படிங்கிறான். அதுக்கு ஒருத்தரை நான் ட்ரஸ்ட்டு பண்ணேன். நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆனாலும். அவன் பேர் கான்சாலஸ். அவன் கூட இப்போ பல வருஷங்களாக பழகிட்டு இருந்தேன். இப்போ அவனை போய் நீ கொல்ற அப்படிங்கிறான். நான் எதுக்கு அவ்வளோ பண்ணோம், அது எனக்கு அந்த பணம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் பிஸ்னஸ் டீல் வச்சுக்கலாம் அப்படின்னு என்னமோ சொல்கிறானது. அவன் கொஞ்சம் போதையாக இருப்பான். நீ இந்த செயின்ஸை வச்சு அவனை போட்டு தள்ளியிருங்கிறான். ஓகே, புரிஞ்சிருச்சு. அவன் பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ ஒரு பில்டிங்கில் இருக்கானா. அதுவும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா அவன் அரை போதையாக இருக்கான் அவன். ஸோ அந்த கேப்பில் அவனை போய் கொல்ல சொல்கிறாங்க. புரிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு இங்கே ஒரு கன்று இருக்குமே. இங்கே இருக்குது கீஸ் கன். இது நம்ம இந்த மிஷினை நீங்கள் அந்த இது செயின்ஸாக இருக்குல்ல, அதை வச்சு மட்டும்தான் நீங்கள் போட்டு தள்ளணும்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எதை வச்சுனாலும் போட்டு தள்ளலாம். ஏன் நீங்கள் அவன் வெளியே வந்ததுமா கார் ஏற்றி கூட போட்டு தள்ளலாம். ஆனால் போட்டு தள்ளலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா போன பாட்டில் என்ன பண்ணியிருப்போன்னா, அந்த வண்டி வெடிக்க வைக்கிறங்கிற பேரில் எல்லா புல்லட்லேயும் அதிலே வச்சுருப்போம். எல்லா புல்லட்டையும் வச்சு அதே சுட்டு புல்லட்லாம் வேஸ்ட்டு பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்று இருக்குது, எடுத்துக்கிட்டோம். இது ஆல்ரெடி தெரியும் கைஸ். இந்த மாதிரி ஒரு சில பிளேசஸ்லாம் கன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா கேம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அம்முனேஷன் இது இருக்கும். பட் ஆனால் எப்படி இருக்குன்னா அந்த இது நிறைய கன்ஸ் லாக்லேயே இருக்கும். அதெல்லாம் இப்போலாம் அன்லாக் ஆகிடுச்சு போல இருக்குது. இடிக்காதீங்களா தயவு செஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அறம் போதையாக இருக்கான். அவன் தப்பிப்பானே என்ன. ஏன்னா ரொம்ப போதையில் போனால் மட்டும்தான் அவன் ஒன்றுமே தெரியாமல் ஒரு மாதிரி, அதாச்சும் ஒரு இப்போ மகேந்திர போடியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கெட்டாத்தில் திட்டுவாங்க. பட் ஆனால் அறம்போதையில் இருந்தால் கண்டிப்பாக ஓரளவு நமக்கு விவரம் இருக்கும். அதனால் பார்த்து ஓடிடுவான் அவன். எப்படி ஓடுவான்னா ஒரு மாதிரி ஓட முடியாமல் ஓடிட்டு இருப்பான். அண்டா அதுக்கு செயின்ஸா வச்சு ஆடா போட்டு தர சொல்லுவாள். செயின்ஸாவை கொடுத்துருக்கான். கன்று கொடுத்தாவாச்சு பரவாயில்ல, செயின்ஸாவே கொடுத்து வச்சுருக்கான். அவனை துரத்தி பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் செயின்ஸால். ஸோ வேகமாக போவோம். சூப்பராக இருக்குல்ல கிராஃபிக்ஸு. கொஞ்சம் லைட்டாக லாக் ஆகுது. லாக் ஆகாமல் இருந்தால் கிராஃபிக்ஸ்லேயும் நல்லா ரசிக்கலாம். லாக் ஆகிறதுனால பிரச்சனையே. ஸோ வேகமாக போய் இடிக்காதீங்கிற அதே செஞ்சு நானே இந்த வண்டி வேறு ரொம்ப துள்ளும். கண்டிப்பாக காரில் போனான்னா பார்த்தீங்களா துள்ள மாட்டேங்கி. பைக்கில் போனாலும் அது பயங்கரமாக துள்ள ஆரம்பிச்சிருச்சு.
அப்போலேருந்து என்ன புரியுது என்ன நான் வந்து பைக் வந்து எனக்கு ரொம்ப ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த இந்த எனக்கு இந்த அந்த ரேம் ரொம்ப கூட இருக்கிறதுனால இப்படி பண்ணுறாங்க. எப்படின்னா வந்து இது ரேம் நல்லா கூட்டி இப்போ வந்து எனக்கு காரில் போகிறத வந்து இப்போ பிடிக்க வைக்கிற மாதிரி பண்ணுறீங்க. அடப்பாவி. ஸோ நம்ம செயின் சாதிச்சுட்டு வரோம். சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவங்க ஒருத்தர் கூட பேசிட்டுமா. ஏய், நீ ஒழுங்கா வாய முடுறா. ஏய், அங்கே ஒருத்தர் இருக்கான், என்னெல்லாம் காப்பாற்றுங்க. ஏய், ஸ்லைம் பால் ஓடுறத நிறுத்த. அதாச்சும் தான் அவனை போய் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து, ஏய் ஓடுறா ஓடுறா ஓடுறா, ஏய் ஓடு ஓடு. ஐயோ ஓடிட்டாங்க ஈஸ். அவனை பிடிக்கிறது கஷ்டம். ஜீசஸ் என்னை காப்பாற்றுங்க, என் லைஃபே இப்போ வேஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறான். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஏய் விட்றா அவனை கொல்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காரை வச்சு அவனை கொள்கிறோம். ஏய் என்னை அடிக்க வராங்க கீஸ். ஏய் படா படா. கான்சஸ்ஸு இப்போ நீ காலி. ஏய் எங்கடா வர்ற. ஏய் என்னடா ஜீசஸ் காப்பாற்றுமா, நீ உனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். உனக்குலாம் ஜீசஸா? போடா, உனக்குலாம் ஜீசஸ்லாம் காப்பாற்ற மாட்டார், போடா. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வேகமாக பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னா வந்து இது அது என்னது இப்போ என்னது பெயிண்ட் ஸ்ப்ரேன்னு ஒன்று இடம் இருக்குமே, அங்கே தான் போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா வேகமாக போவோம். ஸோ கிட்ட கொஞ்சம் சவுண்டு இருக்குதுன்னா கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ண வந்து நம்ம சேனலில் வீடியோக்கெலாம் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் வச்சு ரெக்கார்ட் பண்ணேன். எங்கன்னு அதுக்கு தனியாக ரூம்லாம் இருக்குமோ, அதனால் சத்தமே வந்திருக்காது. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, நான் வந்து ஏதோ ரூமில் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பைக்கில் நீங்கள் இப்போ பெயிண்ட் ஷாப்புக்குள்ளே போங்க, உங்களுக்கு $100 போயிடும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற வாண்டர் லெவலும் போயிடும் அப்படிங்கிறானுங்க. அதான் இப்போ நமக்கு வாண்டர் லெவலெல்லாம் போயிடுச்சு. ஸோ மிஷின் பாஸ். ஆனால் இந்த தடவை வந்தால் நமக்கு பெயிண்ட் ஸ்ப்ரே ஃப்ரீ. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணி போக சொல்லியிருக்காங்களா, அதனால தான். ஸோ திருப்பி நம்மளை வந்து கர்னல் கார்ட்ரஸ் அவங்களோட போட்டுக்கு தான் போக சொல்கிறாங்க. இந்த வாட்டி ஈஸியான மிஷினாக தரணும், கஷ்டமான மிஷினாக தந்துட்டுருக்கான். 2 ஸ்டார் வாண்டர்லாம் இந்த டெஃபினட் எடிஷனை பாருங்களேன், அந்தளவுக்கு இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஏன்னா பாருங்களேன், ஒரு காப்புமே அடிக்க வரல. இந்த ஒரிஜினலில் தான் அந்த காப்பெலாம் அவ்வளோ அக்ரெசிவாக சேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தராது. இப்போது சைட் குஸ்ட் நம்ம வந்து தனியாக ஒரு இடத்துக்கு போகணும். அந்த ஒரு என்னது இந்த டெமாலிஷன் மேனு அந்த மிஷின்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மிஷினை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு அந்த மிஷின் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ். இது வேறு ரொம்ப லாக் ஆகுது. கொஞ்சம் ரெசல்யூஷன் கொஞ்சம் குறைச்சிப்போம், கொஞ்சம் குறைச்சே வச்சுப்போம் கைஸ். இன்னும் லாக் ஆகிட்டு இருந்தால் அவ்வளோதான். கிராஃபிக்ஸும் இல்லாமல் லாக் ஆகிட்டு இருந்தால் என்ன கைஸ் பண்ணுறது? அதுக்கு நான் கிராஃபிக்ஸ் நல்லாவே வச்சுப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். கர்னல் கார்ட்ரஸ் போட்டுக்கு நம்ம போவோம். என்ன கைஸ் ரொம்ப மங்களாக தெரியல, இது அப்படி தான் தெரியும் எனக்கு. இப்படி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. நான் வேணால் என் லேப்டாப்பில் வேணால் போட ட்ரை பண்ணுறேன். அது Windows 10, அதுவும் 4GB RAM தான். அதனால் இந்த மாதிரி இஷ்யூ இல்லாமல் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் யாரும் இந்த மாதிரி ஆசைப்படாதீங்க. எப்படின்னா வந்து கேமை வந்து இத்தனை FPSயில் விளாட போகிறேன், அதாச்சும் வந்து 500 FPSயில் வந்து GTA கேம்ஸ் விளாட போகிறேன் அப்படின்னு வந்து யாரும் இமேஜின்லாம் பண்ணிடாதீங்க. விளாடுறது அவ்வளோ கஷ்டப்பட, பைக்கு துள்ளும். அதுவும் GTA 3 இன்னமும் டெஃபினட் எடிஷன் நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வரல. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அது கரெக்டாக இருந்து போட்டுருக்கு அந்த ஆண்ட்ராய்டு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து GTA 3 என்னை விட்டுருச்சு. பட் ஆனால் GTA Vice City என்னை வச்சு செய்யுது. சாண்ட்ரஸ் எப்படி இருக்க போது எனக்கு தெரில. சாண்ட்ரஸ் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது நிறைய GB RAM தேவைப்படும். ஏன்னா இதோட கிராஃபிக்ஸில் சூப்பராக வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மால் ஷூட் அவுட் போல இருக்குது. ஸோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறான். என்னமோ பார்க்குறான், சுற்றி பார்க்குறான். டாமி என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா வந்து ஏய் உனக்கு என்ன இது வேணுமா கேட்குறான். இல்லை வேண்டாம் அப்படின்னு போன வாட்டி நம்ம வேணாங்கிறான். ஸோ சரி டாமி, நம்ம என்ன ஆச்சுன்னா வந்து இந்த சீபீரிஸ் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து என்னோடய பிஸ்னஸ் டீல் வந்து அஸ்யூஷுவலாக தான் போகுது. நம்ம வந்து படத்துக்கிட்ட போயிட்டான் வந்து, ஆனால் இன்னும் படத்துக்கிட்ட வந்து சீக்கிரமாக போகல. டாமி என்னோடய நண்பா, இப்போ நீ இன்னும் லிபர்ட்டி சிட்டியில் இல்லை, இது வைஸ் சிட்டி. திங்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து என்னன்னா வந்து நீ ஒரு நல்ல நண்பர் டாமி. எனக்கு வந்து இப்போ ஒரு கேரி இருக்கான், அவன் வந்து இது வேல்யூபிள் டெக்னாலஜி எனக்காக வச்சுருக்கான் அப்படிங்கிறான். அதை ஏதோ கேரியர்கிட்ட போக சொல்கிறான் உங்களுக்கு. ஓகே கேரியர்கிட்ட போவோம்.
அந்த கேரியர் வந்து மாலில் இருக்கான் போல இருக்குது, அதான் மால் ஷூட் அவுட்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சீட்டா காரு சூப்பராக இருக்குல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீட் த கரி இன்னும் அம்முனேஷன் போட்டிருக்காங்க. அம்முனேஷனா இது மால்னு போட்டிருக்காங்க. அம்முனேஷனே கிடையாதுங்க, ஆமுனேஷன். அது ஆமுனேஷன் பேர் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆமுனேஷன் நல்லா தான் இருக்குது. இது உங்களுக்கு ஏதாச்சும் வெப்பன் வேணுன்னா ஆமுனேஷன் போக சொல்கிறாங்க. ஆனால் போக முடியாதுடா போடா. அங்கே போய் என்ன காசு செலவழிக்கிறதுக்கா? ஓய். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த 500 FPSயில் GTA கேம்ஸ் நீங்கள் விளாண்டிங்கன்னா வந்து என்ன ப்ராப்ளம் ஆகும்னு நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 60 FPSலாம் வந்து 30 FPSயில் விளாட்றீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து விளாண்டுட்ருக்கீங்க. அப்போ திடீர்னு அப்போ நீங்கள் விளாடும் போது ஏதாச்சும் NPC நீங்கள் பார்த்தீங்கன்னா இடிச்சிங்கன்னா வந்து அவங்க வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பறப்பாங்க, அப்படியே வந்து திருப்பி வந்து விழுந்துருவாங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு 500 FPSயில் அப்படிலாம் விளாண்டுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை உண்டாகும். என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து லேசாக அடித்தாலே போதும், NPC எல்லாம் பறந்துருவானுங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் ஏதாச்சும் கார் உங்களை இடித்தாலும் நீங்களும் பறப்பீங்க. ஸோ அதான் இருக்கிறதுலே ப்ராப்ளம். நல்லா இருக்குது எஸ்கலேட்டரு. அந்த இருக்குது எஸ்கலேட்டரு. ஓகே, போக ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எஸ்கலேட்டர்லாம் போவேன். எஸ்கலேட்டர் ஒழுங்காக நம்ம கூட்டு போகுது கைஸ். ஒரிஜினலில் கூட வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகும், டெஃபினெட்லி நான் சூப்பராக கூட்டு போகுது. அடப்பாவி, இது போகிறதுக்குள்ளே நானே போயிடுவேன் போல இருக்குது. ஏய் யார் ராணி? எது ரெயின் இந்த வருஷம் என்னது கமெண்ட் அப்படிங்கிறான். கர்னல்ஸ் கார்டர்ஸ் என்ன சென்ட் பண்ணியிருக்கான். அவன் ஒரு ஏதோ சிப்ஸ் வந்து ஏதோ கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம வந்து அமெரிக்கன் பிக்கு ஒழுங்காக போயிடுது அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம வந்து அமெரிக்கன் இடியட், அவன் என்னை ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிறான். ஆர்மிக்காரங்களாம் கூப்பிட்டு வந்து நம்ம கொள்கிறாங்க கைஸ். ஐயோ சார் விட்டுருங்க சார், ஆர்மிக்காரங்களாம் வந்து கூப்பிட்டுருக்கோம். ஐயோ போலீஸ் வேறு. ஐயா விட்டுருங்கய்யா. அவன் என்னை அமெரிக்கன் இடியட்லாம் திட்டுறான். அவனெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க சார். இந்த நாட்டில் எவன் குற்றம் செய்யாமல் இருக்கான்னு அவனை தான் சார் திட்டுவீங்க. ஸோ வேகமாக வந்து இப்போ அவனுக்கிட்டே இருக்கணும் கைஸ். கொஞ்சம் அந்த மேப் விட்டு கொஞ்சம் அந்த எல்லோ மார்க் கொஞ்சம் போயிடுச்சுன்னா போதும், அவனுக்கு காமிச்சிடுவாங்க யூ ஹேவ் லாஸ்ட் த கேரியர்னு காமிச்சிடுவானுங்க. பார்த்துடா, எனக்கு வேறு ரொம்ப கொஞ்சம் லைட்டு லாகு வேறு ஆகுது. ஐயோ கைஸ், இவன் மாட்டினாண்டா. போடு செத்தாண்டா சிவனாண்டி. அவனதான். ஐயோ 2 ஸ்டார் 1 லெவல். சார் எனக்கு தெரியாது சார், நான் தயவு செஞ்சு விட்டுருங்க சார். இவன் என்ன கர்னல் கார்டர்ஸ்னு ஒரு பைத்தியம் இருப்பான் சார், அவன் தான் சார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க சொன்னான். ஐயோ பைக்கில் வர போகிறோமே, துள்ளும் கைஸ் பைக்கு. கைஸ் இது பேசாமல் இதை விட்டு இறங்கிட்டு கைஸ், இது பைக்கெலாம் ரொம்ப துள்ளும் கைஸ். நான் வேறு மறந்து போய் பைக்கில் வர போயிட்டுருங்க. காரில் போனேன். நம்ம பைக்கை இடமே எடுக்கக்கூடாது. வைசிட்டியில் எடுத்தால் நான் ஒரிஜினலாக தான் எடுப்பேன். கண்டிப்பாக நான் எடுக்கவே மாட்டேன். பைக்கு ஸ்கூட்டி இதில் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஸோ வேகமாக கார்லேயே பேசாமல் போயிடுவோம். எனக்கு ரொம்ப அந்த எப்படியாச்சும் நீங்களே பார்த்தீங்கன்னா பைக் அந்த துள்ளுச்சு. ஸோ அதுக்கு நான் கார்லேயே போயிடுவேன். கார்லாம் துள்ள மாட்டேங்காது. கார்னால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல, பைக்குனால் வந்து லைட் வெயிட்டு தான். அதனால் வந்து டக்குன்னு அதனால் சீக்கிரம் ஈஸியாக போயிடும். பட் ஆனால் கார் அப்படி கிடையாது. இல்லை, கார்னால் வெயிட்டாக இருக்கும், அதனால் போகாமல் அப்படியே நல்லாயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் கார்டர்ஸோட போட்டுக்கு நம்ம டக்குன்னு போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் வாண்டர் லெவல் இந்த மிஷின் முடித்தோடனே ஆனால் அவங்களுக்கு வாண்டர் லெவல் போயிடும். ஏன் அந்த மிஷினில் நான் வாண்டர் லெவலில் வச்சுக்கிட்டு வந்து ஏன் வந்து இது என்னது புரியலையே, நான் மறந்துடுச்சு. அந்த இது என்ன அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, அது பெயிண்ட் ஸ்ப்ரேயே நம்மளை போக சொல்ல அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா இந்த மிஷினை நீங்கள் போய் கர்னல்கிட்ட போய் ரிட்டர்ன் பண்ணோம். அதனால தான் இப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இடிக்கிறேன், பறக்கிறான் பார்த்தீங்கன்னா பறந்துட்டு பறக்கலை, அது ஃபோர்ஸாக இடிச்சா தான் பறப்பாங்க போல இருக்குது. ஓகே, டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டோம். ஸோ வேகமாக போம். ஸோ அவ்வளோதான். அப்படி மியூசிக்கை போட்டு அப்படியே முடிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்த மிஷின் போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கார்டியன் ஏஞ்சல்ஸ், இந்த மிஷின் பேரே கார்டியன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு என்னென்னு தெரியல. தாமஸ், நான் அப்ரிஷியேட் பண்ண நீ வந்ததுக்கு. இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு கரெக்டாக போயிடுவோம். இப்போ வந்து என்னோட டயாஸ் வந்து அவனுக்கு ஏதோ மைனர் பிஸ்னஸ் டீல் இருக்கான்,
அவன் வந்து இப்போ உன்னை பற்றி நினச்சான் நண்பா. இப்போ வந்து நான் வந்து உனக்கு உன்னோட பிஸ்னஸ் டீலுக்கு ப்ரொடக்ஷனுக்காக வந்து அந்த ஒரு கார் பார்க்கிங்கில் வந்து உனக்கு ஒன்று வச்சுருக்கேன், அதை போய் எடுத்துக்கோங்கிறான். ஸோ ஏதோ டயாஸ்னு ஒருத்தர் இருக்கான், டயாஸில் டியாஸ்னு ஒருத்தர் இருக்கானா. அவன் பார்த்திங்கன்னா வந்து அவனுக்கு ஏதோ பிஸ்னஸ் டீலாம், அது பாதுகாப்பாக போகிறதுக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ணுமா, டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அதுக்கு அந்த வந்து கார் பார்க்கிங்கில் நமக்கு ஏதோ வச்சுருக்கானே, என்னவா இருக்கும்? ஆரம்பரை போய் வச்சுருப்பாங்க கைஸ். டேய் பாவி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஓடு இந்த வண்டி பற்றிக்கும் கைஸ். இப்போ பாருங்கள் இந்த நெருப்பு போகிறது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க கைஸ். ஏன்னா நெருப்பு பற்றிக்கல, அடியிலே பற்றிக்கிச்சு போல இருக்குது. இந்த டாக்ஸிக்காரன் ஓடிட்டான். தேங்க்ஸ்ப்பா டாக்ஸியை கொடுத்ததுக்கு. நானே டாக்ஸி எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போம். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன கைஸ் இது கண்ட்ரோலே பண்ண முடியல. டாக்ஸி ஒரு மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு ஒரு மாதிரி கண்ட்ரோலு ஒரு மாதிரி வந்து லெஃப்ட்டு வந்து கொடுத்தா போதும், அப்படியே ரொம்ப லெஃப்ட்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீலிங் கொடுக்குது. ஸோ பார்த்து போகணும். ரொம்ப கைஸ் ரொம்ப ஸ்டக் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எவனாச்சும் ஒருத்தனை அடித்து உங்களுக்கு காமிக்க கைஸ் அந்த இது எப்படி பறக்கிறாங்கன்னு நான் வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் கைஸ், என்ன கைஸ் எல்லாம் அப்படியே பொத்துன்னு தரையில் விழுந்துடுறாங்க. ஆனால் அப்போ ஒரு தடவை வந்து ஒருத்தன் பறந்தான், நான் உங்கள்கிட்ட சொல்லலை. அந்த இது இவங்ககிட்டயே சிப்ஸ் ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாங்களா, அது சிப்ஸ் இல்லை ஏதோ டெக்னாலஜி போல் இருக்குது, அது ஏதோ சிப்பு போல் இருக்குது, அதான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கன்று வச்சுருக்காங்க கைஸ். இப்போ நல்லவனாக இருப்பான் போல இருக்கு. நம்ம டிஃப்ரெண்ட் கூட ஏதாச்சும் ஆர்மர் ஏதாச்சும் வச்சுருப்போம். அந்த கன்று கை சூப்பராக இருக்குல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லான்ஸ் வந்தான். ஹோகிங் ஆல் த ஆக்ஷன் ஐ சி லுக் யூ வானா டூ சம்திங் அதர் தென் ஜஸ்ட் ஷேடிங் மீ எனிவேர் யூ கம் அலாங் ஐ மைட் ஜஸ்ட் டூ தட். அந்த என் பேர் லான்ஸு டாமி வர்சிட்டி லெட்ஸ் கோ அப்படிங்கிறான். இதில் போகலாம், காரில் போகலாம், பைக்கில் போகலாமா? பைக்கில் போகலான்னு தோணுது. ஐயோ பைக்கில் நம்ம ரிஸ்க்கு. சரி சும்மா போய் பார்க்க வேண்டியதான் என்ன நடக்குது. லான்ஸ் வேறு இருக்கான். செத்து போனான்னா வந்து என்ன ஆயிரும்னா வந்து என்னது குறுகர் வந்து ஒரு அசால்ட் ரைஃபரு, அதை வச்சு நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா வந்து ஃபஸ்ட் பர்சனில் இருக்குங்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன கேஸ் இது லான்ஸு பார்த்தீங்கன்னா அடோ டே ஏன்டா கைஸ் நீங்கள் கவனிச்சிங்களா? அப்படியே பைக்கு அப்படியே துள்ளுது பயங்கரமாக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினட் எடிஷன் நீங்கள் பாருங்களேன், லான்ஸ் கொஞ்சம் குண்டாக தான் தெரியும் எனக்கு. டே அடப்பா என்னடா இந்த துள்ளுது, இறங்கிடுவோம் பைக் விட்டு. லான்ஸை செத்துட்டாலும் அவ்வளோதாங்க கைஸ். நமக்கு என்ன ஆயிரும்னா வந்து மிஷின் ஃபெயில் ஆயிரும். லான்ஸ் வந்து அதெல்லாம் செத்து போகாமல் பார்த்துக்கணும். அடுத்து வந்து இப்போ மிஷினை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். லான்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தா நம்ம இந்த வெள்ளை சட்டையை போட்டுருக்கான். என்ன தோல்வி ஆகிட்டியா? இல்லைன்னா சும்மா வெள்ளை சட்டையே போட்டு வர இந்த வெள்ளை கோட்டு அதையே போட்டு வரான். எவங்கிட்ட இருந்து தோல்வி கிடச்சதோ எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டோம் 2 பேர் அப்படியே இறங்கினோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த டியாஸ் வரான். இப்போ பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்க இது வந்து கான்ட்ராஸோட புது கன்னாக தான் இருக்கும் அப்படிங்கிறான். சரி இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நல்லா இருக்குது. ஓகே டாமி சொல்கிறான், லான்ஸு நீ அங்கே போய் நின்றுக்கோ, நான் இந்த பால்கனியில் போய் நின்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதாச்சும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த புது கன் இருக்குல்ல, இதை வச்சு வந்து டயாஸோட இதை வச்சு நம்ம வந்து ப்ரொடக்ட் பண்ணும் போல இருக்குது. அவங்க நடக்கிற டீலர் இதில் எப்போ ப்ரொடக்ட் பண்ணுவேன் கைஸ். நீங்கள் GTA Vice City ஒரிஜினல் வெர்ஷனில் எப்படி இருக்குன்னா வந்து நீங்கள் ஷூட்டிங்னா ரேண்டமாக ஷூட் பண்ணுவோம். ஏதாச்சும் யாரெல்லாம் சொல்லுவோம், நீங்கள் ஷூட் பண்ணுற பட்டன் அழுத்தினா மட்டும் போதும். எப்படி இருக்குன்னா வந்து அவனே பார்த்திங்கன்னா வந்து யாருன்னு பார்த்து சுட்டுருவான். பட் ஆனால் இது அப்படி கிடையாது. இது எப்படி இருக்குன்னா வந்து நீங்களாக எய்ம் பண்ணி சுடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கேம் பிளேயில் போய் ஃப்ரீ எய்ம்னு இருக்கா. நம்ம பார்த்திங்கன்னா வந்து கிளாசிக் எய்மு இது கொடுத்திங்கன்னா வந்து டாமி அவனாக சுடுவான். பார்க்க வந்து நானே சுடுற மாதிரி தெரியும். பட் இதை கொடுத்திங்கன்னா போதும். ஸோ அது வண்டி வருது எல்லோ மார்க்கில் தெரியுது. ஸோ பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ பாருங்கள் அவனே சுடுறான் பார்த்திங்களா. இது நான் சுடலை, நானே எய்ம் பண்ணல. ஸோ அவனாக சுடுறான் பார்த்திங்களா, இதுதான் அட்வான்டேஜ். ஒழுங்காக சுடுறான், அவனே சுட்டான் போல இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா கீழே போயிடுவோம் பேசாமல். இங்கே எதுவும் சுட முடியல. ஸோ பார்த்திங்கன்னா கீழே போயிட்டோம். யாரா இவனை போய் கொண்டுட்டோம். இவன் டயாஸோட ஆள் தான் பிரச்சனை. டயாஸ் செத்து போனால் மிஷின்லாம் ஃபெயில் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இன்னொரு வண்டி வேறு வருது. இவர்த்த குனிஞ்சுக்கலாம் அப்படா. சாங்கடா ஏய் மாலை இருந்து அப்படியே குனிஞ்சிக்கிட்டே சுடுவோம் கைஸ், அதான் நல்லாயிருக்கும். டாமி எனக்கு அங்கே இங்கே ஹெல்த்து தேவைப்படுது அப்படிங்க. என்னடா ஹெல்த் தேவைப்படுது? யாரா நீ? இரு என்னடா பண்ணுற? டாமி போட்டுட்டு நான் டார்ச்சர் பண்ணுறானே டாமி.
வாங்கடா வாங்கடா. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. அவ்வளோதானாடா. இது மேலே ஏதாச்சும் வண்டி இருக்குது, அங்கே ஏதோ வண்டி வருது கைஸ். இருந்து அப்படியே குனிஞ்சிக்கிட்டே சொல்லுவோம். போடு 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 போடு. என்ன லான்ஸுக்குள்ளே போகிற. அவ்வளோதான் கைஸ். என்னது கைஸ் இது? என்ன நடக்குது? நோ என்னோட பணம் அப்படியே வந்து டயாஸ் அப்படியே கத்துறான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கொண்டுட்டாங்க. இங்கே நின்றுருக்காத, அந்த பிரிக்ஸ் எல்லாம் என்னோடய பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவனுங்கள போய் கொல்லுங்கிறான். ஏன்டா அதுக்கு ஏன்டா இப்படி கெட்டாவை எடுத்துட்டுறேன் என்ன? அவனை சீக்கிரம் போடுங்க. அவனை லாஸ்ட்டு பண்ணால் என்ன தெரியுமா? மிஷின் ஃபெயில் ஆகிடும். திரும்ப பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மிஷின் ஆரம்பிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஏதோ புது கண்ணு கிடச்சிருக்கு நமக்கு. தள்ளுமா நல்ல வேலை. ஐயோ கைஸ், நம்ம ஒன்று மறந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கில் போனால் வந்து இப்படிலாம் ஆகும் அப்படின்னு. இதை மறந்துட்டு நான் வேறு பைக் எடுத்து தொலைச்சிட்டேன். பைக்கு தான் அவசரத்துக்கு இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. இது ஓஷன் வியூ ஹோட்டல் மாதிரி இருக்கே. இப்போல்லாம் ஹோட்டல் போயிட்டு கைஸ், அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் போல இருக்குது. இல்லை மிஷின் ஃபெயில் ஆகலை. ஆகாதுதான் நினைக்கிறேன். டெஃபினட் எடிஷனில் அதனால் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் வச்சுருப்பானுங்க. ஆகாதுதான் எனக்கு தோணுது. ஸோ பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா எங்கடா எங்கிட்ட போகிற? அவன் பார்த்தீங்கன்னா எப்படி போகிறான்னு. இதை வச்சுனாலும் சுடவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனை துரத்திக்கிட்டு போகணுங்கிறாங்க. சுடு 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 சுடு. காலி ஏறுறா. ஆனால் காலியேறு. அவன் வண்டி டயரை சுட்டாலே போதும், கேவலமாக ஓட்ட ஆரம்பிச்சிடுவான். சுட்டுட்டாமல் இருக்கான் அவன் டயரை சுட்டுமல இருக்கான். அதான் கேவலமாக ஓட்டிகிட்டு இருக்கான் அவன். சுட்டுட்டா போதுங்க சாதாரணமாக அவன் சரியாக ஓட்ட மாட்டான். எங்கடா ஓடுற? யாரையும் சுடுறதா? டாமி வெர்சிட்டி ஏன்டா இப்படி பண்ணுற? தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணாதடா. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் ஈஸியாக இருக்கும். டெஃபினட் எடிஷன் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நானும் இந்த மிஷின்லாம் அசால்ட்டாக முடிப்பேன். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் இந்த மாதிரி லாக் ஆகி பைக் இந்த மாதிரி கோளாறாக இருக்காது. அவன் பைக்கு பற்றிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாவி. இப்போ என்னாச்சு தெரியுமா? டயாஸோட மணி பார்த்தீங்கன்னா வந்து எரிஞ்சிருச்சா, நம்ம வெடிச்சதுலாம். ஸோ நான் வந்து திருப்ப பிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பி வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரையும் நான் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மிச்சம் இந்த ஒரு வண்டி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லான்ச் பின்னாடி ஒருத்தன் வரான். ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த வாட்டிஸ் நான் ஒழுங்காக முடிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வெர்ஷனில் ரொம்ப ஈஸி. பட் ஆனால் வந்து எனக்கு டெஃபினட் எடிஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா வச்சுருக்க டிவைஸ் அப்படி இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா எப்படி துள்ளிச்சுன்னு. ஐயோ இது மாதிரிலாம் சரிப்பட்டு வர எனக்குலாம் அந்த மிஷின்லாம் முடிக்க முடியுமா பயமாக இருக்குது கைஸ் எனக்கு. போச்சுடா லாஸ்ட்டாக பண்ண போகிறேன்டா உறுதி ஆயிடுச்சு. இல்லை லாஸ்ட்டு பண்ண மாட்டோம் நான் எனக்கு நம்பிக்கை இப்போ வந்துருச்சு கைஸ். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா லாக் ஆக மாட்டேங்கி. எனக்கு இந்த மிஷினை முடிச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நம்பிக்கைன்னு உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரேம் பார்த்தீங்கன்னா கோளாறு ஆரம்பிச்சிருச்சு. வண்டி இந்த நேரம் பார்த்து துள்ள வைக்காதீங்களா தயவு செஞ்சு. வண்டி வேறு தயவு செஞ்சு ப்ளீஸா இந்த வாட்டி மட்டும் விட்டுருங்கடா. உங்களுக்கு எப்படி கெஞ்சினேன் அதுக்காக வச்சு விடுங்கடா. என்னது யூ மஸ்ட் ஹாவ் ஸ்டப் ஷீட் கன் டு ஷூட். ஸ்டப் கன் அதாண்டா வச்சுருக்கேன். அந்த இந்த கன்னு கைஸ். தயவு செஞ்சு ப்ளீஸ்ரா தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்கடா. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக ஆக்குறாங்க எனக்குன்னு பார்த்து. இது பார்த்தீங்கன்னா இப்படி துள்ளுதில்லை. இவனை என்ன பண்ணுவோம் அடுத்து? அதுவும் பார்த்தீங்கன்னா லாக் வராது. எனக்கு லாக் ஆனால் விளாட வராது. ஒரு மாதிரி தலைவலிக்கும். சுத்தமாக எனக்கு விளாட அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அப்படி தூக்கி போட்டு போயிடலாமா எனக்கு தோணும். அந்த மாதிரி நீங்கள் போட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க. நடுவில் வேறு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நல்லா முடித்தேன் நான் கைஸ். மாட்டிக்கூடா தயவு செஞ்சு ப்ளீஸ்லாம் மாட்டிக்கூடா. கொஞ்சம் நிலமையை புரிஞ்சுக்கூடாம். அப்புறமா எனக்கு ஹாஸ்பிட்டலான ஸ்பானாக உனக்கு அறமா காசு கூட தரான்டா. தயவு செஞ்சு கொஞ்சம் மாட்டிக்கூட. அப்பாடி மாட்டிக்கிட்டான்டா. இது கலெக்டர் செத்துட்டாங்க கைஸ் அவன். நான் இது தெரியும் வெப்பன்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த பைக் எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஒருத்தங்க நம்பிக்கை வந்துருச்சுனாலே போதும். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெறுப்பு வந்துடும். இவங்க நம்பிக்கை வந்துருச்சு இவங்க நல்லா இருந்துருவான் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நமக்கு பண்ணுறாங்க. எனக்கு மட்டும் கெட்டதாக நடக்குது எனக்கு புரியல. அவங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா அதான் சொன்னேன். இந்த மாதிரி எல்லாம் பறந்துடுவாங்க. இதுதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி பறந்துடுவாங்க. அப்போ இது கூட ஒரு வண்டி பார்த்தீங்க ஒரு கார். இப்போ ஒரு வேனே திடீர்னு ஒரு தடவை பறந்து வந்து எப்படியே வந்து கவுந்துருச்சு ஒரு வேனு வந்து பிளாஸ்ட் ஆச்சு. நீங்கள் வீடியோ நான் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னா வந்துட்டு திடீர்னு இந்த அந்த வண்டி தெரியாமல் கவுந்துருச்சு. அந்த ரேம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்துட்டேன்டா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஐ லீவ் டெக்ஸ் அண்ட் இட்ஸ் ஆல் டவுன் டு யூ. வாட் இஸ் யுவர் நேம்? டாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுமா வந்து ஐ சி யூ சூன் அமிங்கோ ஐ திங்க் அப்படிங்கிறான்.
அதுமாதிரி அந்த வண்டி போயிடுச்சு. ஷிட் அந்த லான்ஸ் எங்கே அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கப்புறமா வந்து டன் டரரான் அப்படின்னு மியூசிக்கை போட்டு மிஷினை முடிச்சிட்டாங்க. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மிஷின் நடுவில் வர 2 தடவை ஃபெயில் ஆச்சு. நான் என்ன பண்ணேன், நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷன் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வண்டி வெடிக்க போகுதுன்னா அந்த பிளாக் ஸ்மோக் வந்திருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் அந்த டெஃபினட் எடிஷனில் வராது. ஸோ நான் பிளாக் ஸ்மோக் வந்துருச்சு, நான் ஃபஸ்ட்டே உஷாராகி வண்டியை மாற்றிருப்பேன். அந்த மாதிரி ஆச்சுங்கன்னா ஒரு தடவை இடித்து உள்ள லான்ஸ்லாம் இருந்தான், அவன் செத்து போயிட்டான் அவன். ஸோ நடுவில் வர ஃபெயில் ஆச்சு மிஷினு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. ஆனால் பிளாக் ஸ்மோக் வந்துருக்கா, நான் ஃபஸ்ட்டே உஷாராக இருப்பேன். இந்த வண்டி சரியில்லை, கண்டிப்பாக மாற்றி ஆகணுங்கிற எனக்கு இந்த நான் உஷாராக இருப்பேன் கண்டிப்பாக. ஸோ வேகம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேம் வேறு இப்படிலாம் ஆகாது. ஸோ அடுத்த பாட்டில் என்ன பிரச்சனை போய் பார்த்துட்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். டே வேணாண்டா டாமி, அப்பா எவனோ ஃபோன் பண்ணுறாங்க கைஸ். செஞ்சுப்பெலாம் பண்ணாதீங்களா பாடி ஃபோன் எடுத்துட்டான். டாமி இது ரிக்கார்டோ டயாஸ், அதாவது அப்போ ஒருத்தர் டியாஸ்னு ஒருத்தர் பார்த்தோம்ல அவன், எனக்கு இப்போ நீ என்னோடய ஒர்க்குக்கு வேணும், அந்த காட்டர்ஸ் ஒரு ப்ரிக்கு, நீ தான் என்னோடய உண்மையான ஃப்ரெண்ட் அன்பா, உன்ன மாதிரி இவ்வளோ எனக்கு வேணும், நான் உன்னை பணக்காரன் ஆக்குவேன், டிக்கெட்ஸ் எவ்ரிவேர் யூ, இப்போ உனக்கு நான் வந்து உன்னை ரிச் ஆக்கிடுவேங்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு டீல் நடந்துச்சுல, அதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சண்டை போட வந்துருப்பாங்க. அப்போ நம்ம எல்லோரும் சுட்டு கொண்டிருப்போம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் சுட்டு கொண்டுட்டு கடைசியில் வந்து டயாஸோட பணத்தை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம போய் அந்த பணத்தை போய் எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்திருக்கோம். அவனுக்கு இதே மாதிரி நிறைய இது இருக்கான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவனை கூப்பிட்டுருக்கான். இப்போ நம்ம அங்கெல்லாம் போக போகிறதில்ல, நான் தெரியாமல் வெளியே வந்துட்டேன். இப்போ நம்ம அங்கெல்லாம் போக போகிறதில்ல, மிச்சம் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த பாட்டில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கேம் சேவ் பண்ணிடுவோம் நம்ம. சேவ் கேம் ரியாட்டுக்கு அப்புறமா ரியாட்டு ஆனால் ஒழுங்காக சேவ் ஆகிடுச்சா நம்மளை பார்த்துப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கார்டியன் ஏஞ்சல் சேவ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க டாராரான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வைசிட்டி ஆடி முடிச்சிட்டேன். உங்களுக்கு திருப்பி இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஐ கம்ப்ளீட்டட் வைசிட்டி அண்ட் ஆல். ஸோ பட் என்னது போட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வைசிட்டி நான் ஆடி முடிச்சிட்டேன். உங்களுக்காக காமிக்கிறதுக்காக அதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.